Safety. ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமப்புறத்தில் போர்க்கி, பெட்டூனியா மற்றும் பெர்சி என்ற 3 சிறிய பன்றிகள் வசித்து வந்தன. அவர்கள் சகோதரர்கள் நாள் முழுவதும் ஒன்றாக விளையாடுவதை விரும்பினர். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தங்கள் சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டு சுதந்திரமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை அவற்றின் தாய் அறிந்திருந்தார். என் குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், அவற்றின் தாய் கூறினார், உலகம் தந்திரமானதாக இருக்கலாம். எனவே உங்களை தீங்குகளிலிருந்து பாதுகாக்க உங்கள் வீடுகளை வலுவாகவும் உறுதியுடனும் கட்டுங்கள். அணைப்புகள் மற்றும் முத்தங்களுடன் 3 சிறிய பன்றிகளும் தங்கள் தாயிடம் விடை பெற்று தங்கள் வீடுகளை கட்ட சரியான இடத்தை கண்டுபிடிக்க தங்கள் பயணத்தை தொடங்கின. போர்க்கி கூட்டத்திலேயே மிகவும் சோம்பேறியாக இருந்ததால் அருகில் வைக்கோல் குவியலை விரைவாக கண்டுபிடித்து அது தனது வீட்டை கட்ட சரியான இடம் என்று முடிவு செய்தார். சிறிய முயற்சியுடன் அவர் ஒரு வசதியான வைக்கோல் வீட்டை கட்டி, நான் முடித்துவிட்டேன், இப்போது நான் நாள் முழுவதும் ஓய்வெடுக்கவும் விளையாடவும் முடியும் என்று அறிவித்தார். பெட்டூனியா கொஞ்சம் கடின உழைப்பாளி. அவள் ஒரு குச்சிகளையும் மரக்கிளைகளையும் கண்டுபிடித்து தனது வீட்டை கட்டத் தொடங்கினாள். அது சிறிது நேரம் எடுத்தது, ஆனால் அவளால் ஒரு அழகான சிறிய வீட்டை உருவாக்க முடிந்தது. மூவரில் மிகவும் புத்திசாலியான பெர்சி கடின உழைப்பு பலனளிக்கும் என்பதை அறிந்திருந்தார். அவர் கண்டுபிடிக்கக்கூடிய உறுதியான பொருட்களை தேடி இறுதியாக செங்கற்களை தேர்வு செய்தார். அவர் செங்கற்களை கவனமாக அடுக்கி ஒரு வலுவான மற்றும் நம்பகமான வீட்டை உருவாக்கினார். ஒரு மாலை சூரியன் மறையும் போது ஒரு பெரிய கெட்ட ஓநாய் 3 சிறிய பன்றிகளை பார்த்தது. அவர் பசியுடன் இருந்தார், மேலும் அவரது கண்கள் சுவையான பன்றிகளின் மீது பதிந்தன. ஓநாய் முதலில் போர்க்கியின் வைக்கோல் வீட்டை கண்டது. சிறிய பன்றி, என்னை உள்ளே விடு. ஓநாய் முனகி வீங்கியது. ஆனால் போர்க்கி சோம்பேறியாக இருந்ததால், என் கன்னத்தின் முடி காரணமாக அல்ல என்று பதிலளித்தார். ஒரு பெரிய சத்தத்துடன் ஓநாய் போர்க்கியின் வைக்கோல் வீட்டை ஊதி தள்ளியது. பயந்து போன போர்க்கி பாதுகாப்புக்காக பெட்டூனியாவின் வீட்டிற்கு ஓடினார். ஓநாய் பின்தொடர்ந்து குச்சிகளால் ஆன பெட்டூனியாவின் வீட்டை அடைந்தது. சிறிய பன்றிகள், என்னை உள்ளே விடு, ஓநாய் கர்ஜித்தது. ஆனால் பெட்டூனியா கொஞ்சம் துணிச்சலுடன், நம்முடைய கன்னங்களின் முடியை பார்த்து அல்ல என்று பதிலளித்தார். ஓநாய் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி கூச்சலிட்டு பெட்டூனியாவின் வீட்டையும் கீழே இறக்கியது. இப்போது பயந்து போன 2 பன்றிகளும் பெர்சியின் வலுவான செங்கல் வீட்டிற்கு விரைந்தன. ஒரு சுவையான உணவை சாப்பிட தீர்மானித்த ஓநாய் பெர்சியின் வீட்டின் முன் நின்றது. சிறிய பன்றிகளே, சின்னிகைகளே, என்னை உள்ளே விடு, ஓநாய் உருமியது. ஆனால் பெர்சி தனது உறுதியான வீட்டில் பாதுகாப்பாக உணர்ந்து, எங்கள் கன்னங்களின் முடியை பார்த்து அல்ல என்று பதிலளித்தார். ஓநாய் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஊதியது. ஆனால் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் பெர்சியின் செங்கல் வீட்டை தகர்க்க முடியவில்லை. ஓநாய் கைவிட்டு காட்டுக்குள் நழுவியது. புத்திசாலித்தனமான பன்றிகளை பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தது. போர்க்கி, பெட்டூனியா மற்றும் பெர்சி அன்று ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். போர்க்கி கடின உழைப்பின் மதிப்பை உணர்ந்தார், மேலும் பெட்டூனியா உறுதியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார். வலிமையும் ஞானமும் தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்பதை பெர்சி அறிந்திருந்தார். அன்றிலிருந்து 3 சிறிய பன்றிகள் தங்கள் வலுவான செங்கல் வீட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. விளையாட்டு மற்றும் சிரிப்பு நிறைந்த தங்கள் நாட்களை அனுபவித்தன. மேலும் அருகில் பதுங்கியிருக்கும் பெரிய கெட்ட ஓநாயை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் தங்கள் உறுதியான வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்தார்கள்.